நீங்கள் 9,000லேருந்து 10,000 பணத்தை போட்டிங்கன்னா அது பல மடங்கு லாபத்தோடு உங்களுக்கு நாங்கள் திருப்பி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த மாதிரி ஸ்கேம் இப்போ நிறைய நடந்துகிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி ஸ்கேமை நம்ம தடுக்க முடியறது இல்லை. ஏன்னா இது யாருன்னே தெரியாமல் இந்த ஸ்கேமை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஸ்கேனையெல்லாம் தடுக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் இன்றைக்கான வீடியோவில் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இதை பற்றி நம்ம A2D ப்ரோவும் அதுக்கப்புறம் விக்னேஷ் முத்துக்குமார் அண்ணனும் பேசியிருப்பாங்க. இவங்கெல்லாம் பேசுறதை வச்சு நான் பேசுகிறேன்னு இல்லைங்க. இதையெல்லாம் எப்படி தடுக்கிறோம், இதையெல்லாம் எப்படி தடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த ஸ்கேம் எல்லாம் எந்தெந்த மாதிரியில் ஏமாத்துறாங்க, முக்கியமாக இது ட்ரேடிங் இல்லைன்னா கிரிப்டோ ட்ரேடிங், ஃபோரெக்ஸ் ட்ரேடிங், இந்த மாதிரி பல இதில் நம்மளை ஏமாற்றிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு ஆக்டர்ஸுமே இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸருமே நம்மளை இன்னுமே அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறங்காட்டி தான் இதில் நம்ம அதிகமாக போய் சிக்கிறமே தவிர நாமளை தெரியாமல் போய் சிக்கிறது இல்லை. ஏன்னா பல பேர்த்துக்கு இது இருக்குதுன்னு தெரியாது. ஒரு சிலர் அப்படி சிக்கினாலுமே வெளியே சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இப்போ நம்ம பணத்தை இழந்துட்டுமே இது நம்ம ஒருத்தர்கிட்ட ஏன் சொல்லணும்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த பிரச்சனையை ஒருத்தர்கிட்ட சொன்னா தான் அந்த பிரச்சனையிலேருந்து அடுத்து இங்கே எப்படி மாட்டாமல் இருப்பாங்க, அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறது எல்லாம் தெரியும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் சாதாரணமாக விட்டுறக்கூடாது. ஏன்னா இதை ஏதாவது கேஸ்க்கு இது போட்டு அவங்க மேலே ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தால் தான் அவங்க இந்த மாதிரி தப்பை செய்ய மாட்டாங்க. இப்போ ஒருத்தர் பணம் கொடுக்குறாங்களேன்னு நாம ஒருத்தர் ஈஸியா அட்வர்டைஸ் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு ஈஸியாக போயிடும். அவங்க ஈஸியாக சம்பாரிச்சுட்டு போயிடுவாங்க. அடுத்தவங்களோட பணம் அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஆனால் அந்த படத்தை நம்ம சம்பாதிக்கிறதுக்கு பல நாள் கஷ்டப்பட்டுருப்போம். மிடில் கிளாஸ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பல வருஷத்தோட சேமிப்பாக இருக்கும். அந்த பணமெல்லாம் ஈஸியாக அவங்க சம்பாதிக்கலாங்கிற ஒரு ஆசை வார்த்தையால் அவங்க ஏமாந்துருவாங்க. அதனால் இன்றைக்கான வீடியோவில் அதையெல்லாம் எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறது பார்ப்போம். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ ஆரம்பிச்சிடலாம். இப்போ இன்ஸ்டாகிராமில் யாராவது சொல்லியோ இல்லை ஏதாவது ஒரு ஆக்டர் சொல்லியோ நீங்கள் ஒரு பேஜை போய் பார்ப்பீங்க. பேஜை பார்த்துட்டு அவங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுவீங்க. இவங்க சொன்னாங்க, இவங்கக்கிட்ட இருந்து நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மெசேஜ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அவங்களுமே ஒரு இனிஷியல் அமௌண்ட் கட்ட சொல்லுவாங்க. இது எப்படிங்கிற ப்ராசஸ் எல்லாம் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்கள டீட்டெயிலாக வெரிஃபை பண்ணிக்கணும். முக்கியமாக அவங்க கண்டிப்பாக எப்படியும் ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டில் அவங்க பேர் கிளியராக இருக்குதா, அவங்களோட ப்ரொஃபைல் இது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கணும். அதுவும் இல்லாமல் அவங்க ப்ரொஃபைல் முக்கியமாக அதை நீங்கள் ரொம்ப தெளிவாக செக் பண்ணணும். ஏன்னா அந்த ப்ரொஃபைல் போட்டு வேறு ஏதாவது ஆக்ட்ரஸாக கூட இருக்கலாம். இப்போ ஃபேஸ் காட்டாமல் நிறைய ஆக்ட்ரஸ் நிறைய மாதிரியான ஃபோட்டோ போட்டு தான் இருக்கிறாங்க. அது இங்கே தூக்கியும் கூட இவங்க ப்ரொஃபைல் டிபியாக வச்சுருக்கலாம். அதையெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க அந்த சர்டிஃபிகேட்டில் GSTIN நம்பர்னு இருக்கும். இந்த GSTIN நம்பருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ நீங்களே ஒரு எந்த பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கனாலும் இந்த GSTIN நம்பர் தேவைப்படும். ஏன்னா இந்த GSTIN நம்பர் மூலியமாக தான் நீங்கள் ஒரு அரசாங்கத்துக்கே ஆகட்டும் வேறு ஏதாவது டாக்ஸ் கட்டுறீங்க அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப் இருக்கும். இந்த GSTIN நம்பர் இல்லைன்னா கண்டிப்பாக டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியமே இருக்காது. அதுவும் இல்லாமல் டாக்ஸ் கட்டவும் முடியாது. அதனால் கண்டிப்பாக இந்த நம்பரை வெரிஃபை பண்ணி பாருங்கள். அது நீங்களே கூகுளில் எங்கேயோட போட்டு பாருங்க, GSTIN நம்பர் வெரிஃபைன்னு போட்டு நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். அது வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அதுவும் இல்லாமல் அந்த பேஜ்லேயே அவங்க நிறைய ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஒரு சில பேஜஸ் அண்ட் வீடியோஸ் வந்து ஒருத்தரதாகவே இருக்கும், டிஃப்ரெண்ட் நேமில். அதுவும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைலில் அவங்க வந்து ஸ்கேம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பாருங்கள். 1க்கு 2 பேஜ் கூட நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், ஒரே மாதிரி இருக்குதா இல்லையான்னு. ஏன்னா ஒரே மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இது மூலியமாக கொஞ்சம் உஷாராக இருந்துக்கலாம். அதுவும் இல்லாமல் முக்கியமாக இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் ஒரு அட்வொகேட் கிட்டேயோ இல்லை மீடியா கிட்டேயோ சொல்ல ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அப்படி சொல்லும் போது தான் மற்றவங்க இந்த மாதிரி ஸ்கேம்லேருந்து அவங்க தப்பிக்க முடியும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாற மாட்டாங்க. நானே இத்தனையை சொல்கிறனாலுமே நீங்கள் இதை யாருக்கா ஷேர் பண்ணால் தான் இன்னும் 4 பேர்த்துக்கு தெரிய வரும். அப்படி தெரிய வரும்போது அவங்க கொஞ்சம் உஷாராக இருந்துப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்கேம்லேருந்து எப்படியாவது தப்பிக்கும்னு நினைப்பாங்க. அதுவும் இல்லாமல் முக்கியமாக நான் சொன்ன A2D ப்ரோவோட வீடியோவும் அட்வொகேட் முத்துக்குமார் அண்ணனோட வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பிரச்சனையை நீங்கள் போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயே சொன்னாலும் இதே எல்லாம் அவங்க சீரியஸ் எடுத்துக்க மாட்டாங்க. இது ஒரு சைபர் கிரைமை விட்டுட்டு போயிடுவாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களோட டீட்டெயிலும் இருக்காது. அதனால் யாருன்னே தெரியாது எங்கள் மேலே கேஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் தான் கொஞ்சம் கிளியராக இருந்துக்கோணும். நம்ம டீட்டெயிலாக வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பேஜில் இது பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லை முக்கியமாக நான் சொன்ன மாதிரி அவங்களோட சர்டிஃபிகேட் இல்லை அவங்களோட ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஏதாவது இருந்ததுன்னா அதை மறக்காம வெரிஃபை பண்ணி பாருங்கள். குறிப்பிட்ட அமௌண்ட்டை கட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி தேவைமோ ஒரு அமௌண்ட்டு கட்டணுங்க. அது மூலியமாக உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பாதுகாப்பாக இருக்குன்னு அப்படி ஒரு அமௌண்ட்டை கட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பணத்தை எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சுட்றேன். ஆனால் இது மூலியமாக டேக்ஸு நாங்கள் கட்டணும், அந்த டேக்ஸுக்கான அமௌண்ட் எங்களுக்கு அனுப்பிச்சுடுங்க, நான் உங்களுக்கு மீதி இருக்கிற அமௌண்ட் அனுப்பிச்சுட்றேன் அப்படின்னு சொல்லி பணத்தை எல்லாம் கேட்டுட்டு கடைசியில் ஒரு 15 days to 30 days இந்த அமௌண்ட் எல்லாம் நான் உங்களுக்கு ரீபே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 15 daysக்கு அப்புறம் 30 days
அவங்களோட ஐடியை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது. இதை நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட போலீஸார்கிட்டே சொன்னால் யாரை நீ கோமாளியாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. வேறு யார்கிட்டயே சொல்கிறக்கும் நம்மளுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும். ஆனால் இது சொல்லித்தான் ஆகும். 4 பேர்த்துக்கு தெரிஞ்சால் தான் அவங்க கொஞ்சம் உஷாராக இருப்பாங்க. இப்படி நம்ம அட்வொகேட்டை அண்ணக்கிட்டே நம்ம ஏமாந்தவர் கேட்டங்காட்டி தான் இந்த விஷயம் இது வரைக்கும் வந்திருக்குது இல்லையா, எனக்கே தெரிஞ்சிருக்காது. இப்படி ஒருத்தர்கிட்ட சொன்னால் தான் 4 பேர் தெரிஞ்சுக்க முடியும். அவங்களோட ஃபேஸை காட்ட ஒன்றும் இல்லை, ஆனால் அவங்க இந்த மாதிரி விஷயம் ஏமாத்துறாங்க, இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு ஒரு கிளியரன்ஸாக சொல்லிட்டாங்கன்னா பல பேர் இது மூலியமாக கொஞ்சம் சேஃபாக இருந்துப்பாங்க. அதனால் இந்த மாதிரி ஸ்கேமில் இருந்தெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கூகுள்லேயோ இல்லை யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். அதுக்கு ஆல்ரெடி ஏதாவது வீடியோ இது வரும், அதையும் கூட பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட சொந்த முடிவை நீங்கள் எடுங்க. சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். உங்கள் விருப்பம் தான். தேங்க்யூ.